தெற்கு ஜெர்மனியில் கட்டுமான தளங்கள் மற்றும் வீடுகள் ஆகியவற்றில் நடந்த சோதனை நடவடிக்கைகளில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சோதனை நடவடிக்கைகள் பவேரியா மற்றும் பாடன்-württemberg ஆகிய பகுதிகளில் நடந்துள்ளன. சுமார் 23 மில்லியன் யூரோக்கள் மதிப்புள்ள சமூக பாதுகாப்பு மோசடி வழக்கு தொடர்பிலேயே குறித்த சோதனை நடவடிக்கைகள் நடாத்தப்பட்டுள்ளன. அதாவது நிறுவனங்கள் சமூக காப்பீட்டு பணத்திற்காக தொழிலாளர்களை முறையாக பதிவு செய்யாமல் இருந்தனவா என்பது இதன்போது ஆராயப்பட்டுள்ளது. இந்த சோதனை நடவடிக்கைகளில் சுமார் 370 அதிகாரிகள் பங்கேற்றனர். அவர்கள் கட்டுமான தளங்கள், அலுவலகங்கள் மற்றும் வீடுகளை சோதனையிட்டு ஆவணங்கள் மற்றும் பிற ஆதாரங்களை சேகரித்துள்ளனர். இதன்போது சிறிதளவு ரொக்கப்பணமும் வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் இந்த நடவடிக்கையின் போது 4 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் 8 சந்தேக நபர்கள் அதிகாரிகளால் விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த குற்றங்களில் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குழு ஈடுபட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இந்த குழுவினர் வெளிநாட்டு தொழிலாளர்களை சட்டவிரோதமாக பணிக்கமர்த்தியதாகவும் முறையான பதிவு இல்லாமல் மக்களுக்கு வேலை செய்ய உதவியதாகவும் அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர்.